பாட்டி வீட்டு பக்கத்துல ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா. போன வாரம் ராத்திரி 11 மணிக்கு புள்ளைய தூக்கிட்டு ரொம்ப வேகமா போனான். ஐஸ்வர்யா எங்கம்மா போறேன்னு பாட்டி கேட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு தாங்க முடியாத தலைவலியாம் பட்டி, அதான் மெடிக்கலுக்கு நான் மாத்திரை வாங்க போறேன்னு சொன்னான். அதுக்கே ஐஸ்வர்யா குழந்தைய தூக்கிட்டு போற, நீ மட்டும் போயிட்டு வந்தா என்னன்னு கேட்டேன். குழந்தைய எனக்கு துணைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னான். இந்த 1 வயசு குழந்தைய உனக்கு துணையா வரப்போகுதுன்னு பாட்டி சிரிச்சேன். பாட்டி வீட்டுல வந்து படுத்துக்கிட்டே அதை யோசனை பண்ணி பார்த்தேன். ஐஸ்வர்யா சொன்னதாங்க கரெக்ட். 1 வயசு குழந்தையா இருந்தாலும் ஐஸ்வர்யாக்கு அது நல்ல பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே போகலாம், பேசிக்கிட்டே வரலாம். யாரும் எதுவும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 1 வயசு குழந்தை ஒரு தாய்க்கு ஒரு துணையா இருக்குங்க. எவ்வளவு நாளைக்கு தான் பெற்ற பிள்ளை துணையா இருக்க முடியும்? தொட்டு தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் சரிங்க, அந்த புருஷன் வாழ்க்கை பூரா துணையா வருவாளாங்கிறது நிச்சயம் இல்ல. ஆனா ஏசப்பா உங்க வாழ்க்கை முழுவதும் துணையா வருவாருங்க. ஏசப்பா தகப்பனா கூட வருவாரு, சகோதரனா கூட வருவாரு, நல்ல சிநேகிதனா மணவாளனா கூட வருவாருங்க. ஏசப்பா கைய பிடிச்சுக்கிடுங்க, வாழ்க்கையில உங்களுக்கு பயமே இருக்காது.